ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேரலல் சேனல் பிரேக் அவுட். பேரலல் சேனல் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பேரலல் சேனல்லே வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ட்ராவல் ஆகிட்டு அப்புறம் அது பிரேக் அவுட் கொடுக்குற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரேக் அவுட் கொடுக்குற பிளேஸ்லேருந்து நம்ம டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேரலல் சேனல் 2ல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஹை, ஆனால் இதுக்கு பேரலாக வந்து இது போகல. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை பார்த்தீங்களா, இந்த ஹையில் இருந்து மார்க்கெட் வந்து பேரலாக மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டாப்லையும் சரி பாட்டம்லையும் சரி ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து டச் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கீழே டவுன்வர்ட்ஸ் வந்து திருப்பி மேலே போய் அப்புறம் கீழே வந்து ஸோ இந்த பேரலல் சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி ஸோ இந்த பிளேஸில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த பிளேஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ பிரேக் அவுட் வந்து வித் ஹையர் வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஸோ ஹையர் வால்யூமில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம டார்கெட் செட் பண்ணுறதுன்னா, ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் 2ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரம் திஸ் டாப், இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து செலக்ட் பண்ணி டு தி பாட்டம் இங்கே வர செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எதுலேருந்து டார்கெட்டை வந்து செட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இதில் வால்யூம் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஓகே, அப்போது இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பேஸ் கேண்டிலாக. ஸோ ஃப்ரம் டார்கெட்டோட பேஸை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா, நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த பாயிண்ட்டு கீழே போனோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். இந்த டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்கெட் வந்து டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்க போகிறோம். பாருங்கள், அது எப்படி பிரிக்கணும்னா ரெக்டாங்கிள் 2ல எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெக்டாங்கிள் 2ல எடுத்துகிட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை டெலீட் பண்ணிடலாம். ஸோ அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து இந்த ஹாஃப் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து டார்கெட் 1. ஓகே, இங்கே பொசிஷன் எடுக்கிறோம். பொசிஷன் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லைனுக்கு கீழே வைக்கிறோம். இந்த ரெக்டாங்கிள் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது வந்து ஹாஃப் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து டார்கெட் 1, அப்புறம் அடுத்த அந்த ஹை வந்து டார்கெட் 2. ஓகே, ஸோ இந்த பாருங்கள். ஸோ இந்த லைன் வந்து டார்கெட் 1. ஓகே, இந்த லைன் வந்து டார்கெட் 2. ஓகே, இதுக்கு டார்கெட் 1 டார்கெட் 2 ரெண்டு டார்கெட் எது வைக்கணும் அப்படின்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த டார்கெட் 1 ஹிட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து இப்போ நம்ம அது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து திருப்பி வந்து நம்ம வந்து ஸோ நம்ம ப்ராஃபிட் எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொசிஷனை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறோம். இன்கேஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இந்த டார்கெட் 1 வந்து ஹிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஹையராக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் 2க்கு ஈஸியாக மூவ் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து அகெயின் இன்னொரு பிரேக் அவுட் கொஞ்சம் ஒரு புல் பேக் இருக்கும் எப்படியும். ஸோ அந்த புல் பேக் வந்து நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த புல் பேக் வந்துட்டு திருப்பி பிரேக் ஆகும் பார்த்தீங்களா, திருப்பி பிரேக் ஆகும்போது அந்த வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்கராக உள்ள கேண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து
என்ட்ரி திருப்பி இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்தோம்னா ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக டார்கெட் 2 போய் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து parallel சேனல் பிரேக் அவுட். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த parallel சேனல் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் வந்து இந்த parallel சேனலுக்குள்ள இந்த கேண்டில் வந்து வந்துடும். ஸோ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா திருப்பி இந்த சேனல்லே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்ட் கேண்டில், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட், செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில், இந்த சேனலை வந்து ரெசிஸ்ட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, செக் பண்ணுறது வந்து நமக்கு சேஃபர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இன்கேஸ் இந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சுனாலே அகெயின் வந்து இந்த சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அது அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி டார்கெட் செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.